இப்படிக்கு இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே தந்தையர்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு சிறப்பாக ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய திருவழிபாட்டு வாசகங்களுடைய மைய கருத்தாக இறைவனை அறிந்து கொள்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் துன்பங்கள் உண்டு என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மைய கருத்திலே சிந்திக்க அருட்தந்தையர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த முதல் வாசகத்திலிருந்து தந்தை அவர்கள் கூறியது போன்று இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியரை மையமாக வைத்த ஒரு அழகிய வாசகத்தை எஸ்ஐயா எழுதிய புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது தந்தையானவர் அதற்குரிய விளக்கங்கள் அவருடைய பார்வையை இப்பொழுது முன்வைப்பார். நாம் அவருக்கு செய்வோம். முதல் வாசகமானது எசாயா புத்தகம் 50வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எசாயா புத்தகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைய வாசகமானது எசாயா புத்தகத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த பகுதியில் யூத மக்கள் பலர் பாபிலோனியா நாட்டிலிருந்து தங்களுடைய உரிமை நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே மக்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார்கள் என்பதாக பின்னணியை வைத்து இந்த வாசகம் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட எசாயா மக்களுக்கு எப்படி நம்பிக்கையை வாழ்க்கையில் கொடுக்கிறார், நம்பிக்கை இழந்த மக்களுக்கு கடவுளின் பிரசன்னத்தை எப்படியெல்லாம் உணர்த்தி அவர்களை உயர்த்தி காண்பிக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மையமாக நாம் பார்க்கிறோம். அதேபோன்று இந்த ஊழியர் என்ற அந்த வார்த்தையானது கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஊழியம் புரிதல் அல்லது ஊழியர் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் எசாயா புத்தகத்திலே நாம் 3 வகையான அந்த துன்புறும் ஊழியர் பாடலை நாம் வாசிக்க கேட்போம். அதில் அருட்தந்தை கூறினவாறு 2ஆம் துன்புறும் ஊழியர் பாடலை தான் நாம் முதல் வாசகமாக கேட்டோம். ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுவது போன்று இது 3 நபர்களுக்கு அல்லது குழுக்களுக்கு இந்த துன்புறும் ஊழியர் இருக்கலாம். ஏனென்றால் அதில் தெளிவாக யார் அந்த துன்புறும் ஊழியர் என்று கொடுக்கப்படவில்லை. ஆகவே ஒரு சில கருத்துக்கள் இஸ்ரேல் மக்களை இது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தை அனுபவித்தது, பாபிலோனிய அடிமைத்தனம், அசிரியாவிலே அவர்கள் அடிமைத்தனமாக இருந்தது. ஏன் இயேசுவின் சமகாலத்தில் கூட அவர்கள் ரோமை மக்களுக்கு அடிமைகளாக இருந்து வந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பின்புலமானது மூதாதையர்களுடைய வாழ்வியல் தளமானது எப்பொழுதுமே இந்த அடிமைத்தனத்திலே முழுமையாக இருந்து வந்ததன் காரணமாக ஒருவேளை இறைவாக்கினர் எசாயா கடவுள் தேர்ந்தெடுத்த மிக சொற்பமான மக்களை கொண்ட அந்த இஸ்ரேல் மக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இரண்டாவதாக அந்த துன்புறும் ஊழியன் எசாயா அந்த இறைவாக்குகளை உரைத்ததன் காரணமாக அல்லது எரேமியா போன்ற இறைவாக்கினர்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்து அதை அறிவித்து பிறகு பாழங்கனற்றில் தள்ளப்பட்டு சொந்த மக்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு துன்புறும் ஊழியராக இறைவாக்கினர்களும் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக இந்த கிறிஸ்தியல் பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டோடு இணைக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் இன்னும் பின்புலமாக நாம் பார்ப்போம். அதில் ஆண்டவர் இயேசு தாம் மானிட மகன் துன்புற வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பதன் காரணமாக ஒருவேளை துன்புறும் ஊழியரை எசாயா இறைவாக்கினர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னுரைத்தார் என்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. இந்த அருட்தந்தையருடைய இந்த கருத்து பகிர்வுகளை இணைக்கின்ற போது நிச்சயமாக அன்றாட வாழ்க்கையிலே மனிதர்களாக நாம் எவ்வளவு துன்பங்களை சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஒரு ஊழியன் என்பவன் கடைநிலையிலிருந்து இந்த மனித வாழ்வுக்கான வாழ்வாதாரத்தை தேட இந்த வாழ்க்கையினுடைய திடல்களிலே வாழ்வியல் சூழல்களிலே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு துயரங்களை, எவ்வளவு சொல்லுண்ணா பல்வேறு விதமான வாழ்வின் சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதை கூட எசாயாவினுடைய இந்த முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆக துன்பங்கள் வழியாக கடவுள் நமக்கு யாராக இருக்கிறார் என்பது நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எசாயா இறைவாக்கினுடைய அழைப்பையே பார்க்கிற பொழுது எசாயா புத்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். எசாயா அழைக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய நிலையை எண்ணி அவர் அச்சப்படுகிறார் கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று தன்னுடைய இயலாமையை அந்த அழைத்தல் நேரத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் கடவுள் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார், வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற
வினவும் தலைவரின் குரலை எசாயா கேட்டபொழுது, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று தன்னுடைய அழைத்தலை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகையினால் அவர் அழைத்தலை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தின பொழுது அந்த அழைத்தலுக்கான உறுதிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே உறுதியடைந்த அந்த எசாயா உறுதியற்ற மக்களுக்கு உறுதியை கொடுப்பதற்காக செல்லுகிற பொழுது அந்த சொந்த மக்களே, தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்ட போல சொந்த மக்களே அவரை இகழுகிறார்கள். அவர் பல வேதனைகளை அனுபவிக்கிறார். ஆயினும் கடவுளின் வார்த்தையை அவர் சொல்லாமல் இல்லை. தான் அனுபவித்த கடவுளை, தன்னை உறுதிப்படுத்தின கடவுளை இப்பொழுது தன்னுடைய துன்ப நேரத்திலும் அந்த மக்கள் இழிவுபடுத்தப்படுகிற சூழ்நிலையிலும் அந்த மக்களை வார்த்தையினால் வழி நடத்துகிறார். தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தையே அவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே துன்புறும் ஊழியனாகிய எசாயாவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தகுதியற்றவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் எசாயாவை போல சாட்சிய பகிர்வை நம்மால் சாட்சிய வாழ்வை நம்மால் வாழ முடியும். இதை அழகாக ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அழகாக உறுதிப்படுத்துகிறார். இதோ தன்னுடைய அன்றாட சிலுவைகளை ஒருவர் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பினை கொடுக்கிறார். ஆக ஒருவர் கடவுளை புரிந்து கொண்டார், கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமாக துன்பங்கள் வழியாகத்தான், அன்றாட வாழ்வின் அனுபவ பாடங்கள் வழியாகத்தான் இயேசுவை நாம் நிச்சயமாக பின்பற்ற முடியும் என்பதையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. தந்தை அவர்கள் சொன்னது போல் இன்றைய நற்செய்தியின் அந்த சாராம்சம் அல்லது பின்புலத்தை பார்த்தோமே என்றால், பலமுறை ஆண்டவர் இயேசு எப்படி பேதுருவை திட்டினாரோ அதே போன்று நாமும் பேதுருவை ஒரு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய கோணம் இருக்கின்றது. ஆனால் நமது அடிப்படை வாழ்விலே பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே எனது அப்பாவோ எனது அம்மாவோ எனது சகோதர சகோதரிகளோ துன்பம் வரப்போகிறது என்றால் முடிந்த அளவுக்கு நான் செய்ய வேண்டியது அந்த துன்பம் அவர்களுக்கு வரக்கூடாது என சொல்வது தான். ஒரு பேதுருவின் பார்வையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே அவர் மிகவுமாக அன்பு செய்தார். ஆகவே ஒரு மனித பார்வையில் நான் துன்பங்கள் பட வேண்டும், இகழ்ந்து தள்ளப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கூறின உடனடியாக பேதுரு தனது அன்பின் பெருக்கினால் தனது தன்னறிவையும் மறந்து தன்னடக்கத்தையும் மறந்து அவர் ஆண்டவரே இது உங்களுக்கு நிகழக்கூடாது என்று யதார்த்தமாக கூறினாலும் ஆண்டவர் இயேசு மிக அழகாக கூறுகின்றார், அது யதார்த்தம் அல்ல, மாறாக கடவுளின் திட்டம். இவ்வாறாகத்தான் மானிட மகன் மாட்சி உற வேண்டும். ஆகவே இகழ்ச்சியின் மலையாக கருதப்படக்கூடிய கல்வாரிக்கு நான் ஏற வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக மாட்சியின் மலையாகிய தாபூர் மலைக்கும் நான் ஏறியாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் அந்த இரு மலைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் மாட்சி பெற வேண்டுமென்றால் கல்வாரி மலை முக்கியம், நான் புகழ்ச்சி பெற வேண்டுமென்றால் அந்த இகழ்ச்சியின் மலையும் எனக்கு முக்கியம். ஆகவே துன்பங்களின் வழியாக எவர் கடவுளை கண்டு உணர்கிறாரோ அந்த நம்பிக்கை ஒரு ஆகச்சிறந்த நம்பிக்கையாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை. ஆண்டவர் இயேசு தொடர்ந்து மத்தேயு நற்செய்தியில் வருகின்ற பகுதிகளில் 8 பேர்களை குறிப்பிடுவார். ஆனால் உண்மையாகவே அது பேர்கள் கிடையாது. ஏழையர், பட்டினி கிடப்போர், இகழ்ந்து தள்ளப்படுவோர் என்று அனைத்தும் துன்பங்களை மையப்படுத்திய ஒரு வாழ்வை எவர் இந்த மண்ணகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுள் நிச்சயமாக அந்த விண்ணக வாழ்வை பரிசாக அளிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்களை கண்டு நாம் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள அல்லது அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள கடவுள் நமக்கு அந்த அருளை தருவார். துன்பங்களின் வழியாக நாம் மாட்சி அடையலாம் என்பது தான் இன்றைய நற்செய்தியின் ஒரு மைய கருத்தாக இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த துன்பங்களுக்கு அல்லது சவால்களுக்கு தங்களுடைய வாழ்வை இணையாக்கியவர்களை பற்றித்தான் மக்கள் தன்னை யார் என சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டபோது சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும் வேறு சிலர் எலியா என்றும் சொல்வதை பார்க்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவான் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல எலியா இறைவாக்குனரும் இந்த போலி இறைவாக்குனர்களை அழித்தொழிக்க எவ்வளவு துன்பங்களை சவால்களை தாங்கிக் கொண்டார் என்பது நமக்கு தெரியும். ஆக இந்த இறைவாக்குனர்கள் ஏதோ இயேசுவுக்கு முன் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவில் இந்த முழுமையான துன்பங்கள் நிறைவேறுகின்றன. அப்படி என்றால் அருட்தந்தை சொன்னது போல சிலுவை சாவை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி துன்பங்கள் வழியாகவே தான் மாட்சி பெற வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், 3ஆம் நாள் உயிர்ப்பு உண்டு என்பதை துன்பங்கள் வழியாக தான் அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம்.
பெரும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகின்ற பொழுது யார் உண்மையான இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவரை குறிப்பிடுகிறார். என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் என் சீடர்களாக இருக்க முடியாது. ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? 14:27 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. அப்போ பேதுரு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று, முதல் வாசகத்தில் எசாயாவை போல, தந்தையவர்கள் பகிர்ந்து கொண்டதைப் போல, கடவுளின் அழைப்பை ஏற்ற திருமுழுக்கு யோவானைப் போல, எலியாவை போல, மற்ற இறைவாக்கினர்களைப் போல பேதுரு இயேசுவோடு இப்பொழுது நெருங்கி இருக்கிறார். மற்ற சீடர்களும் திருத்தூதர்களும் இயேசுவோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க இயேசுவை அறிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அவருடைய வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதுமா? மாறாக இனி அவர்கள் இயேசுவுக்கு அடுத்தபடியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஆகையினால் அவர்களுக்கு அடிப்படையாக வேண்டிய குணாதிசயம் கடவுளுக்காக எல்லாவற்றையும் துறப்பது, சிலுவையை ஏற்றுக்கொள்ள தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பது. எனவே பேதுருவை மையப்படுத்தி மற்ற திருத்தூதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பாடத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கொடுக்கிறார். அதை இன்றைய 2வது வாசகம் அழகாக நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறது. உங்கள் சகோதர சகோதரில் ஒருவர் உணவின்றி அல்லது பசியோடு இருக்கிற போது அவரை பார்த்து நீ நலமே சென்று வா என்று சொல்வது நிச்சயமாக அது அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கை சூழல் அல்ல. துன்புறுகிற மக்களோடு நம்மை இணைத்து கொள்ளுகிற போது அது நம்முடைய பங்கு பணிகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அன்றாட வாழ்வில் உறவுகள் மத்தியில், நாம் வாழுகிற சொந்தங்கள் மத்தியில், நம் குடும்பங்கள் மத்தியில் கூட இருக்கலாம். யார் ஒருவர் துன்பப்படுகிறாரோ அந்த துன்பப்படுகிற மனிதனுடைய உள் உணர்வுகளோடு நம்மை இணைத்து கொள்ளுகிற போதுதான் ஒருவர் பசியாய் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடம் இருப்பதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். அப்படி துன்பங்களில் உழல்வோரை நாம் கண்டு, இனம் கண்டு அவர்களுக்கு வேண்டியவற்றை நாம் செய்கிற போதுதான் கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்வின் துன்பங்கள் மத்தியில் எப்படியெல்லாம் நமக்கு அருகிருக்கிறார், உற்று துணையாக இருக்கிறார் என்பதை நம்மால் நிச்சயம் கண்டுகொள்ள முடியும். அதே போன்று பலவிதமான கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடுகின்றோம். பிறந்த நாள் கொண்டாட்டம், அல்லது பெயர் கொண்ட திருவிழா, அல்லது 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு ஜூபிலி பெருவிழா, அல்லது அருட்தந்தைகளாகிய நாங்கள் பல்வேறு கொண்டாட்டங்களை வாரந்தோறும் எங்களது பங்குகளிலே கொண்டாடுகின்றோம். ஒரு துன்பப்படுகின்ற அல்லது ஏழையர்களை உட்படுத்தி கொள்கின்ற கொண்டாட்டமே ஒரு உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும். பல வேளைகளிலே நாம் கேக் வெட்டுவோம், சாப்பாடெலாம் கொடுப்போம். என்ன பண்ணுவோம், ஏழைகளுக்கு சமைச்சு ரயில்வே ஸ்டேஷனில் இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போய் ஓரமாக சும்மா 2 பேருக்கு இப்படி கடமைகள் கொடுத்துட்டு வர மாதிரி கொடுத்துட்டு வரும். உண்மையான கொண்டாட்டம் நிச்சயமாக அதுவாக இருக்க முடியாது. எப்படி எனது உறவுக்காரர்களை நான் மதித்து என்னோடு அவர்களை அமர வைத்து அவர்களோடு இணைந்து நான் அந்த கொண்டாட்டத்தை மகிழ்வோடு கொண்டாடுகின்றேனோ, ஒரு கிறிஸ்துவனாக உண்மையாகவே எனக்கு அருகில் உள்ள, எனக்கு அருகாமையில் உள்ள, நான் அறிந்த தெரிந்த துன்புறக்கூடிய அல்லது ஏழையாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவரையாவது எனது கொண்டாட்டத்தில் நான் இணைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது ஒரு கொண்டாட்டமாகவே இருக்காது. ஒரு கிறிஸ்துவ கொண்டாட்டம் என்பது துன்புறும் மக்களையும் என்னோடு அணைத்து கொண்டு நான் உடன் செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு பேதுருவை இகழ்ந்தாலும் இறுதி வரை கைவிடாத ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தனது தோளிலே சுமந்தவாறு அவரை வழிநடத்தி சென்றார். இதற்குரிய இன்றைய நற்செய்தி வாசகத்தை மிக அழகாக விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். பேதுரு என்ன சொன்னாரோ அது போஸ்ட் ரிசரக்ஷனல் ஃபெய்த் அப்படின்வாங்க. அதாவது அவர் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நற்செய்தி எழுதுகின்ற பொழுது இந்த நற்செய்தியாளர் அதை இணைத்து எழுதினாரே ஒழிய உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கேட்ட பொழுது அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவரின் வாழ்வை முழுமையாக அறிந்த ஒரு மனிதராய் பேதுரு தனது சீடர்களின் சார்பாக அருட்தந்தை சொன்னது போல சீடர்களின் சார்பாக நீர் மெசியா என்று உரைத்தார். அதே போன்று அந்த சீடர்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை படிக்கின்ற நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பது தான் இந்த நற்செய்தியின் மைய கருத்தாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் இயேசு இவ்வளவு நேரம் கலந்து ஆலோசித்த கருத்துக்களை அங்கே சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்களோ, தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்களோ, சிறையில் இருக்கிறவர்களை சென்று காணுகிறார்களோ, நோயுற்று இருக்கிறவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார்களோ, அவர்களெல்லாம் கடவுளுக்கே ஊழியம் செய்கிறவர்கள் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம்.
ஏழை எளிய மக்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக அந்த புனிதை உதவுகின்ற பொழுது பல துன்பங்களை சந்தித்தார் சமுதாயத்திலிருந்து. ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை பிரதிபலிக்க, அந்த அருட் சகோதரியாக இருந்த பொழுது அந்த அழைத்தலிலே கடவுளை பிரசன்னப்படுத்த அன்னை தெரேசா ஒரு நாளும் தவறினதில்லை. ஒரு நிகழ்வை நாம் அவருடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்கிறோம். ரயில் பயணத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கிறார்கள், ஒரு குற்றுயிரும் கொலையுயிருமாக ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கிறான், உடலெல்லாம் புண்கள் இருக்கிறது. அன்னை தெரேசா அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக இறங்கி சென்று உடன் வந்த சகோதரியோடு அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த பிச்சைக்காரனை, ஏழையை தன்னுடைய கண்ணீர் மடத்திற்கு எடுத்து சென்று எல்லா மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்து பெரிய மருத்துவரை அழைக்கிறார் அவருக்கு மருத்துவம் பார்க்கும்படி. அந்த மனிதன் சாகிற தருவாயில் இருக்கிறான். ஏறக்குறைய நிறைய பணம் செலவு செய்து தான் அந்த மனிதனை காப்பாற்ற முடியும். இருந்தாலும் அது உறுதி இல்லை, அந்த மனிதன் இன்னும் 3-4 நாட்கள் தான் உயிரோடு இருப்பான் என்பதைப் போல மருத்துவர் சொல்லுகிறார். ஆயினும் அன்னை தெரேசா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நீங்கள் அவனுக்கு மருத்துவம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மருத்துவம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு 4-5 நாட்கள் கழித்து அன்னை தெரேசா அந்த மனிதன் படுத்திருக்கிற அந்த கட்டிலின் பக்கமாக நடந்து செல்லுகிற பொழுது அந்த மனிதன் அன்னை தெரேசாவை அழைத்து, அம்மா, உம்முடைய முகத்தில் நான் கடவுளை கண்டேன் என்று சொல்லி சிறிது நேரத்தில் இறந்து விட்டார். பாருங்கள், ஆண்டவரை அன்னை தெரேசா தன்னுடைய சமூக பணியின் வழியாக பிரதிபலித்தார் கடவுளை. அதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய தனித்துவமே சர்வீஸ், சேரிட்டி, சமூக சேவைதான். சர்வீஸ் கவர்ஸ் மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் என்று சொல்லுவார்கள். நாம் செய்யக்கூடிய தர்ம செயல்கள் தான், பகிர்வு செயல்கள் தான் நம்மை கடவுளின் பிரதிநிதிகளாக நம்மை இந்த உலகத்திற்கு காட்டும். அதை செய்வதற்கு பல துன்பங்கள் வந்தாலும் கூட அதை செய்யாமல் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் இன்றைய வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம். ஏறக்குறைய நம்முடைய அருட்தந்தையர்கள் பகிர்ந்து கொண்டது போல இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள், இந்த 3 வாசகங்களுமே இந்த அழகான மைய கருத்தை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. கடவுளை ஒருவர் அறிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் துன்பங்கள் வழியாக மட்டுமே, அன்றாட வாழ்க்கையினுடைய பல்வேறு சவால்கள் இவைகள் மத்தியிலே, இவைகளால் மட்டுமே நாம் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை கண்டுகொள்வோம். இப்படி சொல்வார்கள், இதோ சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன் நீ மனிதன், வாழ்வின் துன்பங்களையும் கடந்து இறைவனை முழுமையாய் அறிந்து கொள்ள இந்த நாளிலே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்ட இன்றைய திருவழிபாட்டு 24ஆம் ஆண்டினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய திருவழிபாட்டு வாசகங்களுடைய மைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இவை உங்களுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக பொருந்தும் என்பதை நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.